ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கொண்டிருப்பதாக. ஆண்டவர்களை உயர்த்துகிற நாட்களாய் வரநாட்கள் மாறட்டும். உயிரோட்டமான சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாய் கேளுங்கள். அதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடந்த வாரத்தில் இது தலைமை கன்வென்ஷனில் கேரளாவிலிருந்து குரியாக்கோஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதன் சாட்சி சொல்ல வந்திருந்தார். உயிரோட்டமான சாட்சி. அவங்க அம்மா பிறந்த போது 5 வயதிலே அப்பா இறந்து போயிறாங்க. 7 வயசா இருக்கும்போது அம்மா இறந்து போயிறாங்க. அனாதையா வளர்றாங்க. இவங்களே இவங்க அக்காவும். எப்படியோ வளர்ந்து கஷ்டப்பட்டு திருமணம் ஆகிவிட்டது. திருமணமான கொஞ்ச நாட்களில் கணவருக்கு பைத்தியம், கஷ்டம். பிள்ளைகள் 1 2 3 பிறந்துட்டாங்க, பைத்தியம் ஆகிட்டாங்க. வீடுகளாக போய் பிச்சை எடுப்பாங்களாம். அம்மா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா. அப்பா சில நேரம் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக ஓடிடுவாங்க. எத்தனையோ இடங்களுக்கு போய் மந்திரவாதிகளை பார்த்து ஒன்றும் சுகமாகலையா. ஒரே ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணுற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனாங்களா. அன்னைக்கு அவங்க அம்மா மனம் திரும்பினாங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்களில் அவங்க அப்பா பைத்தியம் மாறிட்டு, ட்ரெஸ் இல்லை, படிக்க முடியாது, 10ஆம் கிளாஸ் மேலே படிக்கலை, சாப்பாட்டுக்கு ஒரு வேளை கையேந்துறாங்க, உறவினரெல்லாம் வெறுத்துட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றிட்டு. இந்த சாட்சி சொன்ன நபர் ஒரு 65 வயது இருக்கும், 65 அப்படின்னா. அவங்க அண்ணன்மாரெல்லாம் எல்லாம் 70க்குள்ள. உயிரோட்டமான சாட்சி. நான் சொல்றத வேணா நெட்ல போட்டு பாருங்க. அவர் சொன்னார், காலங்கள் வந்தது, எங்க அண்ணன் ஒரு சின்ன அறை, ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட், 250 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்ன இடத்துல முதல்ல எங்க அண்ணன் ஒரு டென்டல் கிளினிக்ல வேலைக்கு போனார். 250 ரூபா சம்பளம். அது ஒருபாடு ஒரு சின்ன அறையை எடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. பின்னாட்களில் 4 பேர் வேலை செய்தாங்க. கர்த்தரை உயர்த்த ஆரம்பித்தார். குடும்பமாக ஆராதிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு டென் கேர் என்கிற கம்பெனி வைத்திருக்கிறோம். 13 நாடுகளில் எங்களுக்கு பிரான்ச் இருக்கிறது. அமெரிக்கா, ஜெர்மன், பிரான்ஸ் உட்பட. இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் 4500 பேர் வேலை செய்கிறாங்க. இவைகளெல்லாம் மேன்மை, அவர் தந்த ரட்சிப்பு தான் மேன்மை. ஹல்லேலூயா. இவைகளை ஆசீர்வாதம் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆமென். இவைகளை தந்த கர்த்தர்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நான் அவரிடத்தில் தனியாய் பேசுகிற போது தேவ மனிதன் சொன்னார், 10 ஆண்டுகளாய் போதகராகவும் இருக்கிறேன், குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம். எங்கள் கம்பெனியில் 13 நாடுகளில் பிரான்ச் இருக்குது. 4500 பேர் வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர், இயேசு ஜெயிக்கிறார். அவசரம் எங்கள் அப்பா தலைமுறையில் 4 தலைமுறை பைத்தியம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கர்த்தர் சுகமாக்கினார், எங்களை வாழ வச்சார். எங்கள் அம்மா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பிச்சை எடுப்பாங்க. நாங்கள் பிச்சை எடுத்திருக்கிறோம் கேரளாவில். இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த தேவ மனிதன் பாஸ்டர் குரியாக்கோஸோடைய சாட்சி என்னை தொட்டது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஏன் அவர் உங்களை உயர்த்த மாட்டார்? அது தனிநபருக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தர். இயேசு பிடித்துக் கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சாட்சி அனைவரை உயிர்ப்பிக்கட்டும், உயர்த்தும். எசப்பா, உங்களை சார்ந்தவர்களை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.